ஓம் நமச்சிவாய! அமதேஸ்வரியே நமக! இன்னைக்கு அம்மா நமக்கு என்ன சொல்லிக் குடுக்க போறாங்க அப்டின்னா, ஒரு மனிதன் காலையில எழுந்ததுலருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? எப்படி வாழணும்னு அம்மா நமக்கு சொல்லி தர போறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிரணும். பிரம்ம முகூர்த்தம்னா 3:30 மணிலேருந்து 6 மணி வரை. 5 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிரணும்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா, அந்த நேரத்துல இயற்கையில சாத்வீக குணங்கள் மேலோங்கி இருக்கும். தெய்வ சக்திகள், தெய்வ ஆற்றல் மேலோங்கி இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுடைய மனம் மிகவும் தெளிவா இருக்கும். ரொம்ப ஆற்றலோடு இருக்கும். சூரிய உதயத்திற்கு அப்புறம் தூங்குறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கமே இல்ல. முழிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் நம்மளுடைய சோம்பல தான் அதிகரிக்கும். நம்மளுடைய உறங்கும் நேரத்த உடனே குறைக்க முடியாதவங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. தொடர்ந்து சாதனை செய்பவருக்கு அதிக உறக்கம் தேவையில்லைன்னு அம்மா சொல்றாங்க. காலையில எழுந்ததும் உட்காருவதற்கு முன் வலது பக்கமா திரும்புங்க. வலது பக்கமா திரும்பி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்க கண்களை மூடிய வண்ணம் திரும்பணும். திரும்பிட்டு உங்கள் இரு உள்ளங்கைகளையும் கண்களுக்கு நேரா வச்சுட்டு தான் இந்த மந்திரத்த உச்சரிக்கணும். கரக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமுலேது கோவிந்த பிரபதே கரதர்ஷனம். அதாவது லட்சுமி விரல்களையும் சரஸ்வதி தேவி உள்ளங்கையின் நடுவுலையும் விஷ்ணு பகவான் மணிக்கட்டை சுற்றியும் இருக்கிறாங்க. எனவே நம்ம காலையில எழுந்தோன்னுமே நம்மளுடைய உள்ளங்கைய பாக்குறதுங்கிறது ரொம்ப மங்களமான விஷயம். நம்ம உள்ளங்கைய பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அன்புக்குரிய தெய்வம் அல்லது நம்மளுடைய குரு நம்ம முன்னாடி நிக்கிறதா கற்பனை செஞ்சு அவங்களுடைய பாதத்தை நம்ம பணிந்து வணங்கணும். அதன் பிறகு உங்கள் படுக்கையிலேயே நீங்க அமர்ந்துகிட்டு 5 நிமிஷம் நீங்க தியானம் பண்ணணும். என்ன தியானம் பண்ணணும்னா, மனமார்ந்த இதயத்தோட இத தியானம் பண்ணுங்க. இறைவா, நாள் முழுவதும் உன்னை நான் இடைவிடாமல் நினைக்க செய். என் ஒவ்வொரு எண்ணமும், சொல்லும், செயலும் என்னை உனக்கு நெருக்கமாகவே கொண்டு செல்லட்டும். எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ நான் யாரையும் காயப்படுத்தாதபடி செய். ஒவ்வொரு கணமும் என்னுடன் இரு. தரையில நம்ம கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பூமிக்கு நாம மரியாதை செலுத்தணும். நம்ம பார்க்குற எல்லா இடத்துலயுமே தெய்வீகத்தை நம்ம காண முயற்சிக்கணும். உங்களால முடிஞ்சுச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சமுத்திரவசனே தேவி பார்வதஸ்தன மண்டலே விஷ்ணுபத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் சமஸ்வமே. கடல் உன் நாடி, மலை உன் மார்பு, நான் உன் மீது கால் வைக்கப் போகிறேன். எனவே என்னை மன்னித்து விடு. இன்னைக்கு இறைவன் நமக்கு இன்னொரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறதுக்காக அவருக்கு நாம நன்றி சொல்லணும். படுக்கையிலிருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நாம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் 10ல இருந்து 15 நிமிஷம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நம்மளுடைய உடல் மிகவும் ஆரோக்கியம் பெறும். 2 உள்ளங்கைகளையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சு சூரிய கடவுளுக்காக நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். ஹிரண்மயேன பத்ரேன சத்யசா விகிதம் முகம் தத்வம் பூஷன் பவ்ரினு சத்ய தர்மயானஸ்டயே. இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம்க்கு நம்ம மந்திரம் உச்சரிச்சதுக்கு அப்புறம் நம்ம யோகாசனம் இருந்தா யோகாசனம் பண்ணலாம் நம்ம. அப்புறம் நம்மளுடைய சூரிய நமஸ்காரங்கிறது நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிக்கு ரொம்பவும் நல்லது. இந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நம்மள பல நோய்கள் இருந்து நம்மளைய பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போகணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரை தொட்டு வணங்கணும். எல்லா புனித நதிகளின் நீர் என்று கற்பனை செய்து கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். உச்சரிக்க வேண்டிய மந்திரம்: கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்மின் சந்நிதிம் குரு. உங்களால இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்ய முடியலனாலும் நீங்க இறைவனை நினைச்சிட்டு காண்பதில் அனைத்திலும் இறைவனை காண்கிறேன். நீர் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துவது போல இறைவன் உங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குளிக்கும் போது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு குளிப்பாட்டுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளின் உருவமற்ற அம்சத்தை விரும்பினால் குளிக்கும் போது உங்கள் மந்திரத்தை உச்சரிக்கலாம். உங்கள் உடல் இறைவனின் ஆலயம். அதை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் பேணுவது ஒரு வழிபாடு. குளித்த பிறகு உங்கள் ஆடைகளை மரியாதையுடன் தொட்டு
அவற்றில் தெய்வீகத்தை கண்டவாறே தலை வணங்க வேண்டும். உடுத்துவதற்கு ஆடை கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் ஆடைகளை தொடவும், பிரார்த்தனை செய்யவும், பிறகு அணியவும். நமது ஒவ்வொரு செயலிலும் சிரத்தை இருக்க வேண்டும். துணி துவைக்கும் போது நமது மனதின் கரைகளை அகற்றுவதாகவும், நமது குழந்தைகளை குளிப்பாட்டும் போது நமது அன்புக்குரிய தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வதாகவும் நாம் கற்பனை செய்ய வேண்டும். நடக்கும்போது இறைவன் நம் அருகில் நடந்து வருவதாகவும், நாம் உண்ணும் போது நம் அருகில் அமர்ந்திருப்பதாகவும் கற்பனை செய்யுங்கள். இவ்வாறு நமது வேலைகளை செய்யும் போது இறைவனை நினைக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள